உண்மைகளை உரக்க சொல்லும் ஐநியூஸ் 360 கோணத்திலும் நடுநிலை செய்திகள். பாகிஸ்தானால் நடத்தப்பட்ட கோழைத்தனமான பயங்கரவாத தாக்குதலில் பகல்காமில் அப்பாவி இந்தியர்கள் கொல்லப்பட்டபோது திமுகவும் அதன் கூட்டணிக் கட்சிகளும் குற்றவாளிகளையும் அவர்களின் ஆதரவாளர்களையும் கண்டித்து வீதிகளில் இறங்கவில்லை. ஆனால் நேற்று சென்னையில் முழு போலீஸ் பாதுகாப்பின் கீழ் ஒரு போராட்டம் நடந்தது. ஆசிரியர்கள், செவிலியர்கள், சுகாதாரம் மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள், அரசு ஊழியர்கள் அல்லது பொதுமக்கள் ஆகியோருக்கு அரிதாகவே வழங்கப்படும் ஒரு சலுகை. அவர்கள் எதிர்ப்புக் குரல் எழுப்பும் தருணத்தில் வழக்கமாக கைது செய்யப்படுகிறார்கள். திமுகவை பொறுத்தவரை திருப்திப்படுத்துதல் எப்போதும் அவர்களின் முன்னுரிமை பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. பாஜக முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள ஐநியூஸ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யவும்.